வணக்கம். இன்றைய சித்தர் பாடலில் நாம் பார்ப்பது கோளறு பதிகத்தில் இருக்கக்கூடிய முதல் பாடல் பேயூர் தோழி பங்கன். முதல்ல இந்த பாட்டை கேட்டோம். பேயூர் தோழி பங்கன் விட முண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி இரண்டு உடனே ஆசிரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. சோ இந்த பாடல்ல சொல்லக்கூடிய கருத்துக்களை நாம் இப்ப பார்ப்போம். பேயுரு தோழி பங்கன். பேயுரு தோழி என்பது பழமையான தோள்களை உடைய பங்கன். பங்கன் என்பது இரண்டு பகுதியாக உடையவன், இரண்டு பாகம் உடையவன். அதாவது அர்த்தநாரீஸ்வரர் என்கின்ற சிவன் பார்வதி இரண்டும் சேர்ந்த வடிவன ஆன சிவனே என்று. அதாவது இந்த பாடல், இந்த வரி ஆண் பெண் யோகம் மாயை உடல் உள்ளம் என இரண்டும் இணைந்த ஒரு முழு பரம்பொருளாக கடவுளை சொல்கின்றார். இரண்டாவது கூற்று விடமுண்ட கண்டன். விடமுண்ட கண்டன் நமக்கே தெரியும், அவர் விஷத்தை உண்டனும். விஷத்தை உண்ட காலகூட்டத்தும் நீலகண்டவனின் சிவன் என்பது நமக்கு தெரியும். ஆக உலக இருளை தானே வாங்கி கொண்டு உலக உயிர்களிடம் ஒளிகளை மட்டுமே கொடுக்கும் சிவனே என்று அவரை மிக நல்ல வீணை தடவி. இங்க வீணை என்பதை நாம் பாரதியார் பாடல்களிலும் சொல்லியிருப்போம், கேட்டிருப்போம். நல்லதொரு வீணை செய்து. இந்த வீணை என்பதை சித்தர்கள் உடலைத்தான் சொல்கின்றார்கள். இந்த உடலின் நாதம், மூச்சு சிவ துடிப்பு. ஆக வீணை என்பது மனித உடலாகவும் அதில் ஒலிக்கும் நாதம் மூச்சின் ஓசையும் அதை தடவுபவன், அதை தடவி விடுபவன் ஆனந்தன் சிவகுரு கடவுள் என்று சொல்லி இந்த மிக நல்ல வீணை தடவி அந்த வீணையை அந்த உடலின் நாத மூச்சை தடவி விடும் கடவுளே. மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து. மாசரு திங்கள் நமக்கு தெரியும், களங்கமற்ற மனம். திங்கள் மனதை குறிக்கும். திங்கள் சந்திரன் மனதை குறிக்கக்கூடிய ஒன்று. ஆன்ம ஒளியையும் குறிக்கும். அதனை தங்கள் கங்கை முடி மேல் அணிந்து. அதனை கங்கை முடி, சிவபெருமானின் தலையில் இருக்கக்கூடிய கங்கை முடி, அதை மேல் அணிந்த அவர். கங்கை என்பது சுத்திகரிப்பான பிரவாகமாக இருக்கக்கூடிய கங்கை. அதாவது இங்கு இந்த வரியில் சொல்வது, மனம் சுத்தமாக இருந்தால் சிவனுடைய அருள் மேலிருந்து நம் மீது நேராக பாயும் என்பது. என் உளமே புகுந்த அதனால், சிவன் என் உள்ளத்தில் இறங்கி விட்டதால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பு இரண்டு உடனே, இந்த 7 கிரகங்களுடன் ராகு கேது என்கின்ற சாயா கிரகங்கள் அனைவரும் பழிவிழந்து போய்விடுவார்கள். இவர் இப்பொழுது இந்த சிவனுடைய தன்மை நமக்குள் வந்த பிறகு இந்த 7 கிரகங்களும் தன்மை இழந்து வழிவிழந்து போய்விடுவார்கள். ஆசிரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. ஆசிரு நம்மளுக்கு தீய துன்பங்களை அளிக்கக்கூடிய அந்த கிரகங்கள் கூட நல்ல அவை நல்லவையாக மாறும். ஜாதகம் என்பது மோசமாக இருந்தாலுமே கூட சிவனுடைய அருள் உள்ளத்திற்குள் நுழைந்தால் கிரகங்கள் அனைத்தும் நல்லதாய் மாறும் என்று இந்த பாடல் நமக்கு சொல்கின்றது. அடுத்த பதிவில் நாம் இதனுடைய அடுத்த பாடல் வரியை பார்ப்போம். என்போடு கொன்போடாமை.